வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் ஊர் சுற்றலாம் வாங்க. வீடியோவை முதலாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஊட்டி மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊட்டி. இங்கே லேக், பொட்டானிக்கல் கார்டன், டாய் ட்ரெயின் இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதுபோக இயற்கை மிகுந்த இடத்தில் இதுவும் ஒன்று. இதுவும் வாழ்க்கையில் ஒரு முறை பார்க்க வேண்டிய இடம். இங்கேயும் போய் வாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் குன்னூர். இங்கே டால்ஃபின் நோஸ், சிம்ஸ் பார்க் போன்ற இடங்கள் இருக்குது. இதுவும் கண்ணுக்கு மிக குளிர்ச்சியான இடம் தான். இங்கேயும் தேயிலை தோட்டங்கள் போன்ற இடங்கள் இருக்குது. இதையும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. கோத்தகிரியில் கேத்ரின் ஃபால்ஸ், நெல் ஃபால்ஸ் போன்ற இடங்கள் இருக்குது. இதுவும் ரொம்ப இயற்கை மிகுந்த இடம்தான். அமைதிக்கு பேர் போன இடம் கோத்தகிரி. இங்கேயும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் கொடைக்கானல். இங்கே பைன் ஃபாரஸ்ட், லேக் போன்ற இடங்கள் இருக்குது. அதுபோக குணா கேவ் இது போன்ற பல இடங்களும் இங்கே இருக்குது. இதையும் ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்தது ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படும் ஏற்காடு. இங்கே லேக்கு, சேர்வராயன் டெம்பிள், பக்கோடா பாயிண்ட், லேடி சீட் இது போன்ற பல இடங்கள் இருக்குது. இந்த ஏற்காட்டில் எப்போ வேணால் விசிட் பண்ணி பார்க்கலாம். வருஷம் ஃபுல்லாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் கொல்லிமலை. இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்குது. 70 ஏர்பின் பெண்டில் போக மாதிரி இருக்கும். இங்கே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, அரவள்ளீஸ்வரர் டெம்பிள் இது போன்ற பல இடங்கள் இருக்குது. இதையும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஏலகிரி மலை. இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே நேச்சுரல் பார்க், ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சி, சுவாமி மலை இது போன்ற பல இடங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வால்பாறை. இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. சோலையார் டேம், கூழாங்கல் ரிவர், டைகர் பள்ளத்தாக்கு இது போன்ற பல இடங்கள் இருக்குது. ஹில்ஸ் ஆஃப் ஹெவன் என்று அழைக்கப்படும் வால்பாறைக்கு ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் மேகமலை. இது தேனி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. மேகமலை என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி மேகங்களால் சூழப்பட்டிருக்கும் மேகமலை தான் இந்த மலை. இதுவும் இயற்கை மிகுந்த இடம்தான். அடுத்தது மாஞ்சோலை மலை. இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இது கீழக்காடு ஃபாரஸ்ட்டில் அமைஞ்சிருக்குது. இங்கேயும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் சிறுமலை. இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி சின்ன மலை தான், இருந்தாலும் அருமையான இடம். இங்கேயும் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் டாப் ஸ்லிப். இது ஆனமலை ஃபாரஸ்ட்டில் அமைஞ்சிருக்குது. வனவிலங்குகளை நேசிக்கிறவங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அருமையான இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் கல்வராயன் மலை. இது சேலம், திருச்சி பார்டரில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க இந்த அனுபவத்தை. இந்த இடமும் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜவ்வாது மலை. இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே பீமன் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது. இங்கேயும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதே மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.